இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் தடவை பார்க்கறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணியிருக்கிறேன். இட்லிக்கு, தோசைக்கு, நான், சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஸோ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி, 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா மஞ்சள் தூளில் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வச்சுருக்க ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு 4 தக்காளி எல்லாத்தையும் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 3-4 விசில் வரட்டும். விசில் வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குது. இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் காட்டல, பெப்பர் தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.